நேயர்களுக்கு வணக்கம். விநாயகருக்கு வந்து மோதகம் செய்து காட்ட போகிறோம்மா. அரிசி வறுத்த மாவில் தேங்காய், அதுக்கு வேண்டிய பொருட்கள் சர்க்கரை, இது வந்து கரும்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மண்டை வெல்லமும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள், இது நெய், A2 மில்க்கு நெய், அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு கிண்டிட்டு கொலக்கட்டை பிடிக்கிறது இப்போ காட்டுறேன், செய்முறை காட்டுறோம்மா. கொதி தண்ணி, அதில் உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி கிளற போகிறேன். அரிசி மாவில், வறுத்த மாவில். கையில் ஒட்டாது. கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கிட்டு அப்படியே கொலக்கட்டை பிடிச்சிடலாமா. காட்டுற இப்போ பூரணம் தயார் பண்ணிக்கிறேன். சட்டி காய்ஞ்சதும் கொஞ்சம் நெய் ஒரு 50 ml போட்டு தேங்காய் போட்டு வாசம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வறுக்கும் நெய்யிலேயே. தேங்காய் வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு அப்படியே சர்க்கரையை போட்டு மெல்ட் ஆயிரும் அப்படியே. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு ஃபைனலில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி. அவ்வளோதான், பூரணம் தயாராகிடுச்சு. இப்படி கையில் ஒட்டாமல் நல்லா கொலக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுட்டு இப்போ நான் பிடிக்கிறேன் பாருங்கள். தெரியுது. நீங்கள் அச்சில் கூட போட்டுக்கோங்க. தெரியாதவங்க, பிடிக்கிறவங்க இப்படி பிடிச்சிருவோம். தெரியாதவங்க அச்சில் போட்டு அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி தண்ணி கொதிச்சிருச்சுன்னா அப்படியே ஆவியில் வச்சு எடுக்க போகிறோம். இட்லி சட்டி ஆவியில் வச்சது வெந்துருச்சு பாருங்கம்மா.
நல்லா சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்கம்மா. அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாமா.